தான் ஆரம்பிச்சது எங்களுக்குள்ள தொடர்பு. இப்ப கண்ணகி என்ன டீப்பா லவ் பண்றா. பேசாம நான் ஏற்கனவே கல்யாணமானவன்னு சொல்லி கண்டுக்குமே. சொன்னா துடிச்சு போயிடுவாளே. ஆரியு உங்க ஒய்ஃபா? கண்ணகி சார். அட்டி போட்டவா பொம்மை நாட்டிகளோட சுத்துறதுக்கு ஏதாவது சாக்கு. சப்பல ராஸ்கல், சப்பல ராஸ்கல். சார், 2 தாரம்ங்கிறது சட்டப்படி மாத்திரம் இல்ல, தர்மப்படியும் படாது. முருகனுக்கு மாத்திரம் எப்படி சார்? விதண்டாவாதம் படாது. சாரி மிஸ்டர் ஐயா, 2 பேர்னால இவ்வளவு பிரச்சனையா இருக்கே. இல்லையே. ரொம்ப அவசியமோ? உங்களுக்கு வேண்டிய நம்பர் இல்லைன்னா நீங்க போன கீழே வச்சிட வேண்டியதானே மிஸ்டர்? ராங் நம்பரா இருந்தா என்ன? ரைட் குரல், ரசிக்கக்கூடிய வாய்ஸ். கொஞ்சம் இருங்க, போன கீழே வச்சிடாதீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாவது பேசுங்க. ஓகே, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். உங்க டெலிபோன் நம்பர் என்னங்க? என் நம்பரை சொல்றதுல எனக்கு ஆட்சேபனை இல்ல. 74525. உங்க போன் நம்பர்? பெண்கள் வயசு கேட்கறதும் தப்பு, அவங்க டெலிபோன் நம்பரை கேட்கறதும் தப்பு. உங்களோட எப்படி மறுபடியும் பேசுறது? பேசணுமா? நானே ரிங் பண்றேன். உங்க நம்பர் தான் எனக்கு தெரியுமே, 74525. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பெண்கள் கிட்ட கேட்க கூடாத இன்னொரு கேள்வி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். அது என்னோட வீக்னஸ். உண்மையை சொல்றது என்னோட வீக்னஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் உண்மை. I'll wait for your call. குரலே இவ்வளவு இனிமையா இருக்கே, நேர்ல எப்படி இருப்பாங்க? We regret to inform you that as the supply is not according to our specifications, we are constrained to cancel our orders. அவ்வளவுதானே சார்? வேற என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? நான் ஏன் அந்த ஷார்ட் ஹேண்ட் நோட் புக்கா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டூபிட். ஏன் ஒரு ஆஃப் டெங்கறீங்க? வெளியே போய் எல்லார்ட்டையும் சொல்லி உங்க மானத்தை வாங்குவேன். அஞ்சு, இன்னும் அந்த லெட்டர் முடியல. Take it down. Looking forward to a better deal. ஏன் சார் சிரிக்கிறீங்க? கற்பனைக்கு யாருமே தடை போட முடியாது. உன்னை நான் எப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன் தெரியுமா? Like this. சார், மாதவி என்டர்பிரைசஸ் லெட்டர் கையெழுத்து போட வச்சிருக்கேன். மாதவி என்டர்பிரைசஸ். அஞ்சு, எனக்கு 77477 நம்பர் போட்டு உடனே கனெக்ஷன் கொடு. பட் சார், மாதவி என்டர்பிரைசஸ் நம்பர் 443322. I know. எனக்கு 77477 மாதவி தான் வேணும். ப்ளீஸ். கஜேந்திரன், சங்கர், கானே, லட்சுமிபதி, கோடம்பாக்கம் 74525. நான் ரேகா பேசுறேன். ஜஸ்ட் a minute ப்ளீஸ். உங்க வீட்டுக்காரர் பேசணுங்கிறாரு. சார், மாதவி லைன்ல இருக்காங்க. ஹலோ மாதவி, மது பேசுறேன். வேணுகோபால், லதா, தீபா, காட்டுப்புத்தூர், இளங்கோவன், செங்குட்டுவன், சீர்காழி, பரமசிவம், வளையாபதி, உதயகுமார், மகேஷ், உமா, சுந்தரி, திரிவேட். நேர் விருப்பமா? மாதவி, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஏன் முருகாசரண லெட்டரே காணோம் உங்ககிட்ட இருந்து. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வரட்டுமா? நேயர்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, கொஞ்சம் நிறுத்துங்களேன். மாதவி, 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 மாதவி. ஹலோ. You want Madhavi? This is telephone department here. பாதி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கே அவங்க டிபார்ட்மெண்ட் குறுக்க வருது? மாதவியோட பேச விடுமே. இவதான் மல்லிப்பூக்காரியா? இது பூம்புகார புந்தமல்லியா? யார் அது அனாவசியமா பேசுறது? PM அலையன்ஸ் பெட்டிஷன் மாமா. ஜப்பான்.
வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? ஒன்னும் சரியில்லைங்க. அம்மா எப்படிடா இருக்காங்க? அம்மாவா? கொஞ்சம் இருங்க வரேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? டெலிபோனை பார்த்த ஞாபகம் இல்ல, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. அவ்வளவுதானே? அப்புறம் 8 கண்ணாடி டம்ளர், 5 பீங்காம் பாத்திரம், ஒரு ஊர்காதாடி க்ளோஸ். நீ மட்டும் ஏன் பாக்கி இருக்க? உங்ககிட்ட சொல்லணுமே. அப்புறம் என்னாச்சு? மூட்டை பூச்சி மருந்து டிக் 20 2 பாட்டில் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ! முழுசையும் கேட்டுக்கோங்க சார். ரேகா! முருகா, அப்புறம் பாவம், அவ எம்ஏ படிச்சவ, படிப்பு வாசனையே இல்லாத புருஷன், அறிவு பொருத்தமே இல்லாத ஜோடி. அவளுக்கு இன்டெலெக்சுவல் கம்பெனி நான் கொடுத்தேன். அப்புறம் அவ்வளவுதான். முதல் தடவை போனீங்க சரி, அடுத்த வாட்டியும் போனீங்க. மீண்டும் வருகன்னு போர்டு போட்டிருந்ததே அவ வீட்டுல. நாய் ஜாக்கிரதைன்னு அவ வீட்டு வாசல்ல போர்டு இல்ல இருந்ததே. அத பாத்துட்டு திரும்பி வர வேண்டியதானே? அந்த போர்டு நாய்க்கு தானே, நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டேன். அடிக்கடி போவீங்க. போவேன், பாடுவேன், பேசுவேன், அவ்வளவுதான். திரும்பி வந்துருவேன். இட்ஸ் an obligation. இல்ல, திருட்டு எண்ணம். என்ன நடக்குதுன்னே தெரியாத குடிகார புருஷன், எதுக்கும் தயாரான மனைவி. சேலைய பார்த்தாலே அலையிற நீங்க, அங்க என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அடுத்த கைய பார்க்காதீங்க சார். நம்பிக்கை இருந்தா அடுத்த கைய எதிர்பார்க்கவும் வேணாம், இப்படி எட்டி பார்க்கவும் வேணாம். ஏய் ஜப்பான், உனக்கு தெரியாத விஷயமே இல்லையா? ஒண்ணே ஒண்ணு இருக்க. என்னது? முன்னால வேலை பார்த்த இடத்துல திடீர்னு என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். அதுதான் ஏன்னு இன்னமும் புரியவே இல்ல. ஏதாவது தப்பு பண்ணிருப்ப என்ன மாதிரி. ஒரு நாளைக்கு எஜமான பார்க்க யாரோ வந்திருந்தாங்க சார். ஐயா கிட்ட போய் உங்களை பார்க்க யாரோ பேசஞ்சர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டேன். அவரும் இப்படியே தான் சார். ஜப்பான் ஜப்பான் பார்க்க வந்தவர் பேசஞ்சர் இல்லடா, வியாபாரத்துல வாடிக்கைக்காரரு, கஸ்டமர்னு மரியாதையா சொல்லுடா அப்படின்னாரு. அப்புறம் வந்திருந்தாங்க சார். இதேதான் சார் அவங்க கிட்டே சொன்னேன். ஆனா கரெக்டா சொன்னேன் சார். டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். ஏண்டா? உங்க கஸ்டமர் வந்திருக்காருன்னு எஜமானி அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன், டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சார். ஏன் சார்? ஏய் ஜப்பான், உங்க எஜமானி அம்மா கிட்ட சொல்லுடா, அவங்க வாடிக்கைக்காரருக்கு வயிறு பசிக்குதுன்னு. அம்மா பசிக்குதே, தாயே. அப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. முதல்ல காபி சாப்பிடுங்க. பாட்டை ரசிச்சேன், கை தட்டினேன். நிஜமாவே ரசிச்சீங்களா? ஆமா. இன்னொரு தடவை கை தட்டுங்க ப்ளீஸ். கிளாப் 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 கிளாப். கர்மமே, வேதாளம் மறுபடியும் முருங்க மாதிரி ஏறிவிடுத்தே. பகவானே, இவன் பண்ற பாவத்துக்கெல்லாம் நான் ஸ்நானம் பண்ணி மாடாதுராப்பா. உங்க பொண்ணு நல்லாவே பாடுறாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ நினைக்கிறது சரிதான்ப்பா. இசையில அவளுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அவ திறமையை யாரும் மதிக்கல. மனசொழிஞ்சு போயிட்டான். புகழும் கிடைக்கல, புருஷனும் கிடைக்கல. உன்னை சந்திச்ச இந்த ஒரு நிமிஷத்துல அவகிட்ட ஒரு பெரிய மாறுதலை நான் பார்த்துட்டேன். அவ குணமாறதுக்கு நீயே என் காரணமா இருக்க கூடாது?
இல்லைன்னா சாமி சன்னதியில வச்சு இப்படி ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்குமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்லை நான் ஆகல. தம்பி இருப்பா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. நமஸ்காரம் தசரதராமன். வாங்க ஈர்வாள், என்ன தாடிலாம் வீட்டுல ஏதாவது விசேஷமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த அலையில எழுத்து என்ன கேட்காதுங்க. எதுக்கு தேங்காய் உடைக்கிறேன்? ஒரு சிக்கலான கேஸ், அது ஜெயிச்சிட்டேன். கேஸ் ஜெயிச்சா விநாயகருக்கு தேங்காய் உடைக்கிறது என் வழக்கம். டன். சித்தி விநாயகர் இல்லையா? அது என்னமோ ஈர்வாள், சின்ன விஷயத்துக்கு கூட நான் விநாயகரை வேண்டிக்குவேன். பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது பஸ் சீக்கிரம் வந்தா உனக்கு 10 பைசா போறேன்னு வேண்டிக்குவேன். டன். பஸ் வந்துரும். வீடு, நம்ம வீடு பயங்கரமாயிட்டு இருக்கு. பல்லாவரத்தில் இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி வச்சிருந்து எதுக்கா மயிலாப்பூர்ல வந்து தனியா வாசம் பண்றேன்? என் கட்சிக்காரனா மயிலாப்பூர் சுத்தியே இருக்கான். அதனாலதான் வாரத்துல 5 நாள் மயிலாப்பூர் வாசம், வீக்கெண்ட் 2 நாள் இங்க பல்லாவரம். அது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். நான் சுத்த செய்வோம், என் ஒய்ஃப் அசைவம். சிவசிவா 5 நாள் அவளுக்கு ஃபுல் ஃப்ரீடம். நமஸ்காரம். வாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு காரணமே என் ஒய்ஃப் தான். எப்படின்னு கேட்கப்படாதா? எப்படி? இவன் பல்லாவரத்துல இருக்கான். She never disturbs me in Mylapore. So, நான் எல்லா கேஸையும் ஜெயிக்க போறேன். சௌக்கியமா இருக்கேன். என்ன ஒரு குறை, இது வரைக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படல. சித்தி விநாயகர் கைவிட மாட்டேன். கைகூடனா 108 தேங்காய் உடைப்பேன். டன். 108 தேங்காயா? அதுக்கு தனி ரேட்டு பிக்ஸ் பண்ணிருக்கேன். புத்திர பாக்கியத்துக்கு 108. ஹலோ 74525. நான் கோதண்டம் பேசுறேன். என்னடா முண்டம், என்ன வேணும்? ரேகா இல்லையா? ரேகா கோவிலுக்கு போயிருக்கா? அவளோட தான் பேசணும். அப்ப போன கீழவே, அவ வந்த அப்புறம் போன் பண்ணு. அவ வந்துட்டாங்கிறது எனக்கு எப்படிப்பா தெரியும்? வந்துட்டாளான்னு இங்க வந்து பாரு, அப்புறமா வீட்டுக்கு போய் போன் பண்ணு. தண்டம் தண்டம், போன கீழே வைடா முண்டம். இப்பதானே போன் பண்ண, அதுக்குள்ள என்ன? அதான் ஏன் வீக்னஸ். நீங்களா? ஐம் சாரி, டெரிபிளி சாரி. கோதண்டம்னு ஒரு தண்டம் என்னுடைய ரிலேஷன். நான் அவன் நினைச்சு சொல்லி. 1 minute. என்னடா? அது ஒண்ணு இல்லைங்க, இந்த பழைய கல்கண்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். நீ அம்மா கூட கோவிலுக்கு போலியா? இல்லைங்க, ஏன்டா? எனக்கு வேலை செய்யற இடம் தாங்க கோயில், எஜமான் தான் தெய்வம். கல்கண்ல படிச்சியா? இது சினிமால வரும். அரைஞ்சு கொண்டு வராஸ்கள், போடா. ஹலோ, நல்ல காலம் நீங்க போன வைக்கலையே. இந்த காலத்துல ராங் நம்பர் கிடைக்கிறதே கஷ்டம், எப்படியோ கிடைச்சிருக்கு. ஆமா, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. ராங் நம்பர்னு கூப்பிடுங்களேன். எங்க மல்லிப்பூ வச்சிருக்கீங்களா? போன்லயே வாசனை அடிக்குது. மல்லிகை மஞ்சத்துலதான் படுக்கிறதா? மை டியர் ராங் நம்பர். தனியா தான் இருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படுக்கல, படுத்துக்கிட்டு இருக்கேன். டாமிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். யார் இந்த டாமி? நன்றி உள்ள என் நாய். நானும் நன்றி உள்ளவங்க. மை டியர் ராங் நம்பர், ப்ளீஸ். நீங்க எங்க இருக்கீங்க? உங்க அட்ரஸ் என்ன? உங்க பேர் என்ன? ராங் நம்பர். ஏன்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, விரட்டினாரு, அதனால இங்க வந்து படிக்கிறேன். அவர் என்ன பண்றாரு? போன் பேசிக்கிட்டு இருக்காரு. யாரோட? ராங் நம்பரோட. ராங் நம்பரோடவா? ம், என்னடா சொல்ற? அரை மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்காரு ராங் நம்பரோட. என்ன மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பே சரியில்லை, ஒரு வாரம் லீவ் வேணும். என்ன உடம்புக்கு? என்ன கேக்குற பாவி? நீ இறக்கி வச்ச பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன்டா.
அதான் லீவ் அப்ளிகேஷன்ல எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். மறுக்காம லீவு கொடுங்க சார். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இங்கே இருக்கேன். ஏன் என்ன பார்த்தா பயமா? இல்லையா பின்ன, பக்கத்துல வந்தா பாவம் மன்னிப்பு கேட்பேன். அதான் ஆபீஸை விட்டே போறேன். லீவ குடுறா. ஒருவேளை தொத்திரியாதியா இருந்தா அதான் தள்ளியே நிக்கிறேன். ஓகே, அப்ப ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உங்க வீட்டுக்கு நான் போன் பண்றேன். ஆபீஸ் விஷயத்தை மட்டும் போன்ல வச்சுங்கோ. அந்தரங்க விஷயம் எல்லாம் போன்ல வேண்டாம். சிரிப்புத்தா பொம்மநாட்டி எல்லாம் மேல வந்து விடுறேன். வரேன்டா ராட்சசா. வரேன் சார். ஓகே. என்னன்னு பாக்குறிய? உன் புருஷனோட ஒரு வார ஜாதகம், ஆபீஸ்ல மது டெலிபோன் பண்ற நம்பர்கள், சம்திங் வச்ச ஆபீஸ் ரெக்கார்ட்ல இருந்தே பிடிச்ச கோதண்டாமா கொக்கானா. இந்த நம்பர் பாத்திய 444555. நல்லா இல்ல? உனக்கே போன் பண்ணும் போல இருக்க. அரஞ்சன பாரு. இந்த நம்பருக்கு தான் உன் புருஷன் அடிக்கடி போன் பண்றான். திங்கட்கிழமை 4 தடவை, செவ்வாய்க்கிழமை 5 தடவை, புதன்கிழமை 6 தடவை, வியாழக்கிழமை திருப்பி 4 தடவை. புள்ளையே கவனிச்சா எப்படி? உன் புருஷனை கவனி. புள்ளானாலும் புருஷன் தான். சனிக்கிழமை மொத்தம் 8 தடவை போன் பண்ணிருக்கான். 444555 இன்டு 8 தடவை. என்ன கணக்கு? கணக்குல வீக்கா? இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ராங் நம்பரோட கரெக்ட் நம்பர் 444555. இந்த நம்பர்ல தான் அந்த திருடி இருக்கா. அடி போன ஒடாவ மண்டைய. ஹலோ, 444555. யார் பேசுறது? உன் சக்கரத்தி பேசுறேன்டி. அப்படி விட. யார் யார் யாரு? யாரடி நீ? பல்ல வடப்ப. நேக்கு என்ன வயசு ஆறு தெரியுமா இல்லையா? 40 ஆறுது. இந்த எரும வயசுல உனக்கு என்னடி சின்ன பையனோட சல்லாபம்? போடு போடு. சல்லாபமா? நானா? அறிவு கட்டவளு சண்டாளி. என்னடி சொல்ற? யார திட்டுறாய்? யாரோ சூர்பனக வீம்புக்கு போன் பண்ணி வம்பு கேக்குறா. கொண்டா போனே. ஏண்டி கடு கட்டவள? ஏண்டி இப்படி குடும்பத்தை கெடுக்கிற ராட்சசி? பாவி துஷ்டா. யாரா நீ? ஆராக்குடி. வா போமே. ஆம்பளை மாதிரி குரலை மாத்தி பேசினா பயந்துருவோமா? பல்ல தட்டி பல்லாங்குழி ஆடுவேன். ஊர்ல கண்ட மாதிரி பேசினா அரைஞ்சு விடுவேன். அரோ தடி ஆம்பளை பொம்மநாட்டி நீ. இங்க குடும்போ. ஹலோ, அவளேதான் அவளேதான். ஏண்டி நீதானா? பிசாஸ் பிசாஸ். மது, கண்ணகி, என்ன மேன் இது? அத்தனையும் பொறாம. வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கொடுத்தா. யாரு? வேற யாரு? உன் மாஜி காதலன். மது டியர், எல்லாமே என்னாலதான். சாரி டியர். கண்ணகி, நீதான் ஒரு நர்ஸ் ஆச்சே. எத்தனை பேருக்கு பணி விட பண்ற? இன்னைக்கு பூரா நீதான் என்ன பாத்துக்கணும். ஐயோ எரியுதே. ஐயோ, எவ்வளவு பெரிய காயம். சாரி டியர். இங்க அதை விட பெருசு இருக்க. ஐ அம் சோ சாரி. ரேகா, நீ எப்படி இங்க வந்து? உங்களை பத்தி துப்பு சொல்ல எனக்கு ஆள் இருக்கு. என் சிநேகிதி, எதிர் வீட்டுக்காரி. பழிக்கு பழி. ஐயோ ஐயோ ரேகா, அப்படிலாம் பார்க்காத. என்னை எரிக்கிற மாதிரி பார்க்காத. ஐயோ. மதுடிய யாரது? வேற யாரு? நமக்கு வில்லன் இவதான். வில்லனா?
யாரு? மது? மது எங்க இருக்க மேன்? எங்க தேடுற? இருக்கேன், சாம்பலா இருக்கேன். இல்லன்னா புரியலையா? இதுதான் என் ஒய்ஃப்.